ஹலோ பட்டீஸ், நீ நான் பார்க்க போனா ரெண்டு கேர்ள்ஃப்ரெண்ட் சீரிஸோட எபிசோட் 11 தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இந்த எபிசோட் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, சுமி சக்ரசாவா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் எபிசோட்ல ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருவாங்க அந்த கேரக்டருக்கு. அந்த கேரக்டரை பற்றி தான் இப்போ வந்து ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பேர் சுமி சக்ரசாவா. அவள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலையில் 5 மணிக்கே எழுந்துருவாளாமா. அது மட்டும் இல்லாமல் 5 மணிக்கே அலாரம் வச்சுக்கிட்டு 4:30க்கே எழுந்துருமா. அப்புறம் டோட்டலாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு அப்புறம் குளிச்சுட்டு உட்காந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். காலையில வாக்கிங் போயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம சேம் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது பாத்தீங்கன்னா அவளோட டாக் ஒன்று அவங்க வீட்டுல இருக்கும். ஸோ அதையுமே இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் இன் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவளுமே ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட்ல ஜாப்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் இருப்பா. என்ன ஸ்பெசிஃபிக்கா சில பேர் சூஸ் பண்ணுவாங்க. அப்படியும் இல்லாட்டி எனக்கு வந்து ரேண்டம் அசைன்மெண்ட் வரும். ஸோ நானுமே அந்த மாதிரி போய்கிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லாம எனக்கு ஷைனஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறப்போ சுத்தமா பிடிக்காது. பட் எனக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணை மட்டும் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட தான் என்னோட மோட்டிவேஷனா வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வேற எந்த பொண்ணு இல்ல, அந்த நம்ம சீசரும் மிஸுவாரும் தான் சொல்லிட்டு இருக்கான். என் வாழ்ந்தா அவங்கள மாதிரி தான் வாழணும், எவ்வளவு போல்டா இருக்காங்க, எவ்வளவு தெளிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு புகழ்ந்துட்டு இருக்கா. ஸோ இப்படிதான் இந்த எபிசோட் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எந்த எபிசோட் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. லாஸ்ட் எபிசோட் பாத்தீங்கன்னா நம்ம காசியாவும் சீசரும் பேசின மாதிரியே ஒரு பொண்ணை நீ வந்து ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்டா கூட்டிட்டு போகணும், நீ அந்த பொண்ணுக்கு பே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருப்பாங்கல்ல. அந்த பொண்ணு பேர் தான் சுமி சக்ரசாவா. இவனுமே சரின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் பக்கத்துல நின்றுட்டு இருக்கான். பக்கத்துல ஏதோ ஒரு பொண்ணு முணங்குற மாதிரியே இருக்கு. யாருன்னு பார்த்தா இந்த சுமி சக்ரசாவா தான். இவன்ட்ட வந்து பேச மாட்டேங்குது, ஓரமா இன்னும் முனையிட்டே இருக்கு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இதான் அந்த பொண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு இவனுமே போய் பேச போறான். நீங்க தானே சுமி சக்ரசாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமான்னு மட்டும் மண்டையாடுது, எதுவுமே பேச மாட்டேங்குது. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுறான் பாருங்க. அந்த பொண்ணு எதுவுமே பண்ணாம முழிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, இது ரொம்ப ஷை டைப்பா இருக்கும் போலேன்னு சொல்லிட்டு இவருமே வந்து முடிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க ஒரு சைடு போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த சைடு போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஷாப்ல இருந்து அந்த எக்ஸ்ன்ற ஒரு பொண்ணு இருக்குல்ல, மாமின்ற பொண்ணு, அந்த பொண்ணுமே பாத்துருது. அம்மா, இவன் எதுக்கு இந்த பொண்ணு கூட போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இவங்க ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டீ குடிக்கும் போது இந்த பொண்ணுமே என்ன பண்ணுனே தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்கு. இவனுக்குமே என்ன பண்ணுன்னு தெரியல. இந்த பொண்ணு என்ன பேசவே மாட்டேங்குது, உண்மையிலே பேசவே பேசாதா, பேச தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் கன்னத்துல 2 அடி அடிச்சுக்கிட்டு ரொம்ப போல்டா உட்காருது. எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு, இப்படிலாம் பண்ணா எந்த கிளைண்ட்டுமே அவர்கிட்ட வர மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் முழிச்சுக்கிட்டு இருக்கான். பட் பரவாயில்ல, பார்த்தாலும் இந்த பொண்ணு ரொம்ப அழகா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பேச நம்ம ஒரிஜினல் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மால் போயிட்டு ஆக்சுவலி அங்க போய் விளையாட போறாங்க. இப்போ சுத்தி உள்ள பசங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இந்த பொண்ணை பாரு எவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனுமே யோசிச்சு பாக்குறான், இந்த பொண்ணு கியூட்டா தான் இருக்கு, இந்த பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல இல்ல, அதெல்லாம் தப்பு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சீசரு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனே சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி பார்த்தா சீசரு மட்டும் தான் வந்து ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்கா, அந்த பொண்ணு லவ் பண்ணல. அப்போ இந்த பொண்ணுவே பவுலிங் பால் கோர்ட்ல வந்து பவுலிங் பால் எப்படி பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போட தெரியல. சுத்தி எல்லாருமே போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து அதை பார்த்துக்கிட்டு இவளுமே போட்டுட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் பால்லே ஸ்ட்ரைக் அடிச்சிடறா. பட் இவளுமே பார்த்தீங்கன்னா பாலோட வெயிட் தாங்க முடியாம கீழே விழுந்துடுறா. எனக்கு தெரிஞ்சு இதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்களுக்கு எது தெரியுது அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, ஓகே, நீங்க எதுவும் பேச மாட்டீங்க நினைக்கிறேன், நான் போயிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரிங்க் வாங்கிட்டு அப்படின்னு சொல்றான். என்ன ட்ரிங்க் வேணும்னு கேட்கறான் பாருங்க. அதுக்கு இந்த பொண்ணு வந்து எதுவுமே சொல்லாம சரி, ஓகே, தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்கற பாருங்க. அதுக்கு மட்டும் வெறும் மண்டையை மட்டும் ஆட்டிட்டு இருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே ட்ரிங்க் வாங்க அங்கிட்டு போயிடுறான். இவன் போயிட்டு அந்த கேப்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 புள்ளிஸ் வந்து இந்த பொண்ணை தப்பா பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதையுமே பாத்துறான். பார்த்துட்டு சரி, ஓகே, நம்ம தான் அந்த பொண்ணை போய் காப்பாற்றணும், இப்படியே உட்காந்துட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவனுமே போயிட்டு அந்த பொண்ணை போயிட்டு ஹே வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையுமே அங்க இன்னொரு சைடு கூட்டிட்டு போயிடுறான். அப்போ கூட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா இவனை போட்டுட்டு அந்த 3 புள்ளிஸுமே தப்பா பேசுறாங்க பாருங்க. அதுக்கு எந்த பொண்ணு காதுலயே விழுந்துருது. அவன் வந்து ஒண்ணுமே கண்டுக்கல. பொண்ணுமே சாரி, என்னால தானே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, அவங்க வந்து பொறாமப்படுறாங்க. உன்னை மாதிரி ஒரு அழகான பொண்ணு என்கிட்ட கிடைக்கும் போது பொறாமப்படாம யார் இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப பொறாமப்படுறாங்க. அதுக்கு தான் அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணுமே லைட்டா சிரிக்குது பாருங்க. அப்ப நீ வேணும்னே சொல்லி உனக்கு சிரிக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, ஓகே, இன்னும் நமக்கு டைம் இருக்கு, பேச நம்ம வந்து நிறைய போய் கேமிங் விளையாடலாமேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணுமே விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மண்டே மட்டும் தான் ஆயிடுச்சு, வாயை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. சரி, ஓகே, அதெல்லாம் முடிய முன்னாடி எங்கேயாச்சும் போய் சாப்பிட ஆரம்பி
ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அப்போ இவங்க 2 பேருமே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணா அவளோட ஐஸ்கிரீமை இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது. ஆக்சுவலி பண்ணா பேசவே இல்லை, ஜஸ்ட் சைகை மட்டும் தான் காமிக்கிற மாதிரி கொடுக்குது. இவனுமே என்ன யோசிச்சுட்டு இருக்கானா, ஒருவேளை அந்த பொண்ணு ரொம்ப நல்லபடியா நடக்க ரொம்ப ஹார்டா ட்ரை பண்ணுது, ஒருவேளை நம்மளும் அந்த பொண்ணு போக்கிலே போவோம்னு சொல்லிட்டு இவனுமே அந்த ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறான். அப்புறம் பாத்தீங்கன்னா கேம் ஷாப் விளாடுறாங்க. அந்த பொண்ணுக்கு கேம் இஷ்டமா வரவே இல்லை, எல்லா இடத்துலயுமே பயங்கரமா சொதப்பிக்கிட்டு இருக்கா, பொண்ணு கூட உருப்படியா வர மாட்டேங்குது. ஓகே எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவனுமே ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம். அந்த பொண்ணுமே உட்காந்துட்டு இருக்கு. இவனு போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா பக்கத்துல அந்த மாமின்ற பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. அவன் என்ன கேக்குறான்னா, ஹே மாமி நீ என்ன வந்த, நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்க பாருங்க. இல்ல நான் சும்மா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன், அப்போ உன்னைய பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான் வந்து இங்க வந்து உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ இவனுமே பாத்தீங்கன்னா முழிச்சிட்டு இருக்கான். அப்புறம் இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்கறா பாருங்க. அதுக்கு இவன் என்ன சொல்றானா, இது வந்து என் சிஸ்டர் அப்படின்னு சொல்ல வரான். பட் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இவனோட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிக்குது. சோ இவன் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறான்னா, ஹே நீ வந்து டீச்சர் தானே லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். போச்சு மொத்தமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப சுமி கிட்ட இவன் என்ன சொல்றான்னா, ஏ கொஞ்சம் தனியா போய் நிக்கிறேன், நான் வந்து இவங்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்த எக்ஸ் பொண்ணுமே என்ன சொல்லுதுன்னா, உன்னை பிரேக்கப் பண்ணது நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு நீ வந்து இப்போ டீச்சர் லவ் பண்ற, அப்புறம் இந்த பொண்ணு யாருன்னே தெரியல, இந்த பொண்ணு கூட டேட்டிங் வந்திருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப தைரியமாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவனுக்குமே என்ன சொல்றேன்னு தெரியல, ஃபுல்லாவே முழிச்சிட்டு இருக்கான். சரி ஓகே எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு மாமியுமே அங்கிட்டு இருந்து கிளம்பிடுறான். இவனுமே பாத்தீங்கன்னா ஒரு வழியா போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பாத்தீங்கன்னா அந்த சுமியை போய் மீட் பண்றான். சுமியை போய் மீட் பண்ணிட்டு என்ன சொல்றான்னா, சரி ஓகே இன்னைக்கு எப்படின்னு டைம் ஒழுங்கா அமையல, எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நான் சொதப்பி இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன், சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்கிறா பாருங்க. அதுக்கு அந்த பொண்ணு எதுவுமே சொல்லல. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே கிளம்பிடுறா. ஒருவேளை உனக்குலாம் பேசலாம் தெரியுமா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து இன்னொரு சரி கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுமே டீச்சரோ கால் பண்ணி, எனக்கு இன்னைக்கு பரவாயில்ல நார்மலா தான் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம என்னை ஒரு 3 புலிஸ் கிட்ட இருந்து அவன் தான் காப்பாத்துனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. சீசருமே அப்படியான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ் பொண்ணு காமிக்கிறாங்க பாருங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, அந்த பொண்ணு பேரு சுமி சக்ராசாவான்னு அவ பேரை போய் செக் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவருமே பாத்தீங்கன்னா நெட்ல சோசியல் மீடியால செக் பண்றா. சோசியல் மீடியால செக் பண்ணும்போது அந்த பொண்ணோட இருந்து ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துருது. இதை வந்து இந்த எக்ஸ் பொண்ணு கண்டுபிடிச்சிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இருக்கா பாருங்க. போய்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல சீசரும் இன்னொரு பையன் கூட போயிட்டு இருக்கா. ஒருவேளை அவங்க ரெண்டல் பண்ணிருப்பான், அதுக்காக போயிட்டு இவங்க வந்து பாத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வேற சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே பாத்தீங்கன்னா தனியா கூட்டிட்டு போயிடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்மே 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, நான் இந்த ஜாப் வந்து குவிட் பண்ணலான் இருக்கேன், இந்த ஜாபை விட்டு போயிடலான் இருக்கேன், எனக்கு வந்து இந்த ஆக்டிங் கேரியர்ல ஏதோ பெரிய ரோல் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்குமே அதுல நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அப்போ இந்த ஜாபை குவிட் பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நாளைக்கு ஏஜென்சி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா சரி ஓகே உனக்கும் அதான் பெட்டர்னா நீ அதை பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவன் வந்து பெட்டரா மாதிரியே தெரியல, நீ வந்து ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும், நீ தான் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்றக்காகவே சொல்லிட்டு இருக்கான். பட் இருந்தாலுமே அது மனசுலேயே சொல்லிட்டு இருக்கான், வெளியே வந்து சரி ஓகே உன் நல்லதுக்கு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவனுமே அங்கிட்டு சேடா வந்து போய் தூங்க ஆரம்பிச்சிடறான். நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு மறுநாள் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து ஒரே ஒரு லாஸ்ட் ஜாப் ஆஃபர் வந்திருக்கு. அந்த ஜாப் ஆஃபர் மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு குவிட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த பொண்ணுமே வேற வழியே இல்லாம அந்த ஆஃபரை அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கா. அட்டென்ட் பண்ணோடனே சுத்தி பாக்குற பாருங்க, பார்த்தா அந்த மாமின்ற பொண்ணு தான் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி இந்த பொண்ணை போய் புக் பண்ணிருக்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அன்னைக்கு போய் செக் பண்ணிப்பா சொன்னேன் பாத்தீங்கன்னா சுமி சக்ராசாவை. சோ இவளுமே சேர்த்து செக் பண்ணிருப்பா, டோட்டலா கண்டுபிடிச்சிருப்பா. அவரை பாத்தீங்கன்னா இந்த எபிசோட அங்கேயே முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்லாம் தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறாங்கன்ட்டு. சோ மறக்காம பாருங்க, முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.